நான் செஞ்ச தப்பு இன்னொருத்தர் ஒய்ஃப் மேலே ஆசைப்படல, இன்னொருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணை லவ் பண்ணது தான். இது என்னோட டைரி. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா லவ்வர்ஸ் மாதிரி தான் நாங்களும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்து அப்புறமா லவ்வர்ஸ் ஆனோம். பட் சேம் டைம் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அது தெரிஞ்சுமே நான் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தனால நான் ப்ரொப்போஸ் பண்ணதுமே ஓகே சொல்லிட்டா. காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஜாப் கிடச்சிச்சு. நான் போய் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே என் ரெஃபரன்ஸில் அவளையும் அதே கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவங்க வீட்டில் கல்யாண பேச்சை ஸ்டார்ட் பண்ணதுமே எங்கள் லவ் மேட்டரை அவங்க வீட்டில் சொன்னோம். என் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை, ஓகே சொல்லிட்டாங்க. அது எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அந்த சைடு அவள் பிடிவாரமாக இருந்தனால அவங்களும் ஓகே சொன்னாங்க. 2 வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் நார்மலாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். பேச்சு வாக்கில் ஏதோ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ஃபைட்டாக முடிஞ்சிருச்சு. கோவத்தில் நானும் ஃபோனை வச்சுட்டேன், அவங்களும் கட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே தோணலை, ஏன்னா நாங்கள் ஃபைட் பண்ணது ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். ஸோ எப்படியும் நைட் கால் பண்ணிடுவான்னு விட்டேன். பட் அவள் ஃபோனை வச்சதும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுன்னு மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டா. அதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. உடனே இதான் ரீசன் சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் இதை என்கிட்ட சொன்னதும் எனக்கு ஒரே ஷாக். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய முடிவான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமேன்னு நினச்சி நான் உடனே அவளுக்கு கால் பண்ணி கேட்டேன். பட் அவள் சமாதானம் ஆகலை. ஓகே கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு விட்டேன். அதுக்கு நடுவில் நிறைய கால், நிறைய மெசேஜ். அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஒரு நாள் அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. அதில் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா. மாப்பிள்ளை அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு அனுப்பியிருந்தா. அதை படித்த எனக்கு ஒரே ஷாக். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னாச்சு, அவனுக்கும் இவளுக்கும் எப்படி திரும்ப கனெக்ட் ஆச்சு? இல்லை ஆல்ரெடி 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்களா? அது மேரேஜ் வரைக்கும் எப்படி போச்சு? என் கூட ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஃபைட் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் போனது அவள் எக்ஸ் கூட மேரேஜ் பண்ணிக்கதானான்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. கால் பண்ணி கேட்கலான்னா அவள் அட்டென்ட் பண்ணல. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேயும் என்னை பிளாக் பண்ணிட்டா. அவளை மறக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். பட் இப்போ கொஞ்சம் ஓகே. அவள் மேலே எனக்கு கோபம் வர்றப்போலாம் எனக்கு நானே சொல்லிக்கிட்ட விஷயம் ஒன்று தான், கர்மா. அவள் பாய் ஃப்ரெண்டை விட்டு என் கூட வரும்போது அவனோட வழி எனக்கு புரியல. ஏதோ சாதிச்ச சந்தோஷம். பட் இப்போ என்னை விட்டு வேறு ஒருத்தன் கூட போகும்போது வேறு ஒருத்தன் கூட இல்லை, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். எனக்கு இப்போ வலிக்குது. எனக்கு கோவம்லாம் என் மேலே தான். பாவம் எங்கள் விளையாட்டுக்கு என் பேரண்ட்ஸ் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இந்த மாதிரி இந்த டைரி இங்கே முடியுது. ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சிச்சுவேஷனையும் யோசிக்கணும். அப்படி யோசித்தா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. பெயர் தேவையில்லை, முகம் தேவையில்லை. உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க நாங்கள் இருக்கோன்ற நம்பிக்கை போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.